Man leaves India despite passport being in court custody. Supreme Court asks Centre how he managed to leave, issues arrest warrant. The Supreme Court was recently shocked to note that a man, who was facing contempt proceedings arising out of child custody dispute, managed to travel to the USA, although his passport was deposited in the court. The court had earlier directed him to surrender his passport before it. On 29 January, the court was told that the man had left India. We are amazed as to how can the alleged contempt respondent leave for USA or for that matter for any country without a passport, as his passport is in the custody of this court. The bench comprising Justices Sudhanshu Dhulia and Prashant Kumar Mishra remarked. The court issued a non-bailable warrant against the contemner, directing the Home Ministry to take every possible step under the law to arrest him so that he is brought to justice. Further, the court requested K.M. Nataraj, Additional Solicitor General, ASG, to apprise the court as to how the respondent was permitted to leave this country without a passport and leave of this court. With the assistance of the Home Ministry, Government of India, he may also inquire and apprise this court as to who assisted the respondent in escaping from the country and who are the officials and other persons involved in this. Background. The court was hearing a contempt petition in a child custody case where the respondent was ordered to hand over the child to the petitioner, mother, but failed to comply. He was directed to attend all hearings, yet on 22 January 2025, he was absent despite his counsel's assurance of his presence on 29 January 2025. When the case was heard on that date, Senior Counsel Vikas Singh representing the respondent informed the court that he had left for the USA, leading to the court's aforementioned observations. Case title: Rajeshri Chokar vs. Manish Chokar. பாஸ்போர்ட் நீதிமன்ற காவலில் இருந்த போதிலும் இந்தியாவை விட்டு வெளியேறிய நபர், உச்சநீதிமன்றம் மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பியது, கைது வாரண்ட் பிறப்பித்தது. குழந்தை பராமரிப்பு தகராறில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்கொண்ட ஒருவர் பாஸ்போர்ட் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் அமெரிக்காவிற்கு சென்றதை உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அதிர்ச்சியடைந்தது. நீதிமன்றம் முன்பு தனது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்குமாறு அவருக்கு உத்தரவிட்டிருந்தது. ஜனவரி 29 அன்று அந்த நபர் இந்தியாவை விட்டு வெளியேறிவிட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர் பிரதிவாதி பாஸ்போர்ட் இல்லாமல் அமெரிக்காவிற்கு அல்லது வேறு எந்த நாட்டிற்கும் எப்படி செல்ல முடியும் என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, ஏனெனில் அவரது பாஸ்போர்ட் இந்த நீதிமன்றத்தின் காவலில் உள்ளது என்று நீதிபதிகள் சுதான்ஷு துலியா மற்றும் பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு குறிப்பிட்டது. குற்றச்சாட்டப்பட்டவருக்கு எதிராக நீதிமன்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பித்தது. அவரை நீதியின் முன் நிறுத்த சட்டத்தின் கீழ் கைது செய்ய சட்டத்தின் கீழ் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு உள்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிட்டது. மேலும் நீதிமன்றம் கேயுஎம் பாஸ்போர்ட் மற்றும் இந்த நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் பிரதிவாதி எவ்வாறு இந்த நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட்டார் என்பது குறித்து நீதிமன்றத்திற்கு விளக்கமளிக்க கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஎஸ்ஜி நடராஜ் இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் உதவியுடன் பிரதிவாதி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவியவர்கள் யார், இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பிற நபர்கள் யார் என்பதையும் அவர் விசாரித்து இந்த நீதிமன்றத்திற்கு விளக்கலாம். பின்னணி: குழந்தை பராமரிப்பு வழக்கில் நீதிமன்றம் ஒரு அவமதிப்பு மனுவை விசாரித்து வந்தது. அதில் பிரதிவாதி குழந்தையை மனுதாரரிடம், தாயிடம் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டது.
ஆனால் அதை நிறைவேற்றத் தவறிவிட்டார். அனைத்து விசாரணைகளிலும் கலந்து கொள்ளுமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் ஜனவரி 22, 2025 அன்று அவரது வழக்கறிஞர் ஜனவரி 29, 2025 அன்று அவர் இருப்பதாக உறுதியளித்த போதிலும் அவர் ஆஜராகவில்லை. அந்த தேதியில் வழக்கு விசாரிக்கப்பட்ட போது பிரதிவாதியின் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் அவர் அமெரிக்காவிற்கு சென்றுவிட்டதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இது நீதிமன்றத்தின் மேற்கூறிய கருத்துகளுக்கு வழிவகுத்தது. வழக்கு தலைப்பு: राजश्री सोकर वर्सेस मनीष सोकर। पासपोर्ट कोर्ट की हिरासत में होने के बावजूद व्यक्ति भारत छोड़कर भाग गया। सुप्रीम कोर्ट ने केंद्र से पूछा कि वह कैसे भागा, गिरफ्तारी वारंट जारी किया। हाल ही में सुप्रीम कोर्ट को यह जानकर आश्चर्य हुआ कि एक व्यक्ति जो बाल हिरासत विवाद से उत्पन्न अवमानना कार्यवाही का सामना कर रहा था, अमेरिका जाने में कामयाब रहा, जबकि उसका पासपोर्ट कोर्ट में जमा था। कोर्ट ने पहले उसे अपना पासपोर्ट कोर्ट में जमा करने का निर्देश दिया था। 29 जनवरी को कोर्ट को बताया गया कि वह व्यक्ति भारत छोड़कर भाग गया है। जस्टिस सुधांशु धूलिया और प्रशांत कुमार मिश्रा की बेंच ने टिप्पणी की, हम इस बात से हैरान हैं कि कथित अवमाननाकर्ता प्रतिवादी बिना पासपोर्ट के अमेरिका या किसी अन्य देश कैसे जा सकता है, जबकि उसका पासपोर्ट इस कोर्ट की हिरासत में है। कोर्ट ने अवमाननाकर्ता के खिलाफ गैरजमानती वारंट जारी किया। गृह मंत्रालय को उसे गिरफ्तार करने के लिए कानून के तहत हर संभव कदम उठाने का निर्देश दिया ताकि उसे न्याय के कटघरे में लाया जा सके। इसके अलावा कोर्ट ने के.एन. नटराज, अतिरिक्त सॉलिसिटर जनरल (एएसजी) को न्यायालय को यह बताने के लिए कहा कि प्रतिवादी को पासपोर्ट और इस न्यायालय की अनुमति के बिना इस देश को छोड़ने की अनुमति कैसे दी गई। गृह मंत्रालय भारत सरकार की सहायता से वह इस न्यायालय को यह भी बता सकते हैं कि देश से भागने में प्रतिवादी की सहायता किसने की और इसमें कौन अधिकारी और अन्य व्यक्ति शामिल हैं। पृष्ठभूमि: न्यायालय बाल हिरासत मामले में अवमानना याचिका पर सुनवाई कर रहा था, जिसमें प्रतिवादी को बच्चे को याचिकाकर्ता मां को सौंपने का आदेश दिया गया था, लेकिन वह इसका पालन करने में विफल रहा। उसे सभी सुनवाई में उपस्थित होने का निर्देश दिया गया था, फिर भी 22 जनवरी 2025 को वह अपने वकील द्वारा 29 जनवरी 2025 को उसकी उपस्थिति के आश्वासन के बावजूद अनुपस्थित था। जब उस तिथि को मामले की सुनवाई हुई तो प्रतिवादी का प्रतिनिधित्व करने वाले वरिष्ठ वकील विकास सिंह ने न्यायालय को सूचित किया कि वह यूएसए के लिए रवाना हो गया है, जिसके कारण न्यायालय ने उपर्युक्त टिप्पणियां की। केस का शीर्षक राजश्री छोकर बनाम मनीष छोकर।